ஜீவன் என்ன செய்யும்? மரணம் என்ன செய்யுமோ அது ஜீவன் செய்யும். மரணம் என்ன செய்யுமோ அதே ஸ்டைலில் ஜீவன் வேலை பார்க்கும், அதை விட அதிகமாக வேலை பார்க்கும். இப்போ உங்களுக்குள்ள மரணம் இருக்குல்ல, ஆதாம் உங்களுக்குள்ள இல்லை, ஆதாமுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் மரணம் இருக்குல்ல. டெய்லி காலையில் எந்திரிச்சு எவனாச்சும் கண்ணாடியை பார்த்து நான் செத்துக்கிட்டு இருக்கேன், நான் வயசாகிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்றானா? அது தானா வேலை நடக்குது. டெய்லி வயசாகிட்டே இருக்கான். அப்ப உனக்குள்ள ஜீவன் இருக்குல்ல, சரியா? இப்ப இந்த ஜீவன் என்ன செய்யும்? தானா வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. உனக்கு தெரியல அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? இங்க பாரு, இப்ப என்ன பேச வச்சுக்கிட்டு இருக்குல்ல, அது உனக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கு. எல்லாமே உனக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கு. அது தானா வேலை பார்க்கும். போயிட்டு இருக்கும் போது வரும்போது தெரியல, போயிட்டு இருக்கேன், அப்படியே ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆகி போயிட்டு இருக்கு, நல்ல ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. திடீர்னு எல்லாம் சீட் பெல்ட் எல்லாம் கழட்டிருங்க அப்படின்னா உட்காந்துருக்கும் போது தண்ணியை வச்சா தண்ணி கூட என்ன செய்ய மாட்டேங்குது, விழ மாட்டேங்குது. எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு? 800 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இப்படி பாக்குறேன், எல்லாம் அப்படியே அசையாம இருக்கிறாங்க. நான் வெளியில பாக்குறேன், அப்படியே இருக்கு. கர்த்தர் கேட்டாரு, பிளைட் நிக்கிற மாதிரியே இருக்குல்ல? ஆமா, நிக்கிற மாதிரியே இருக்கு. 900 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? உன் வாழ்க்கை கூட அப்படியே இருக்க மாதிரி இருக்குல்ல? வேற ஸ்பீட்ல போயிட்டு இருக்க, வேற ஸ்பீட்ல போயிட்டு இருக்க, வேற ஸ்பீட்ல நீ போயிட்டு இருக்க. ஆமே, கையை தட்டி, எனக்குள்ள ஜீவன் வேலை செய்து கொண்டிருக்கிறது, எனக்குள் ஜீவன் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நேற்று பெங்களூர்ல சேர்ந்து கூலி படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அதுல அந்த மலையாள ஆக்டர் பேர் என்ன, சோபனா. அவன் சொல்றான், அவன் செத்துட்டான் நினைச்சு புதைச்சிட்டான். கடைசியில் அவன் என்ன செஞ்சுட்டான்? உயிரோட இருந்தான். அவனை கொண்டு வெளியே அனுப்பிச்சு விட்டோம்னா அவன் இங்கே கம்பெனியில் நிறைய வேலை பார்க்கணுன்னு இருந்தான். அந்த வேலையெல்லாம் கெட்டு போச்சு, அவனை கொண்டு போயிட்டான். செத்துட்டேன்னு சொன்ன, விட்டுருங்க சார், செத்துட்டேன்னு போயிட்டான். போனதுக்கப்புறம் ரஜினிக்கு ஃபோன் பண்ணுறான், உன்னை டக்கு நிப்பாட்டிங்க பாரு, ஒரு காஸ்பல்ல பாரு அப்படின்னு. என்ன போடுங்க சோபனங்கன்னு சொல்கிறான். நான் செத்துட்டேன்னு சொல்லி என்னை புதைச்சிட்டீங்க, இனி நான் வர முடியாது. இப்போ நான் அங்கே செய்கிற வேலையெல்லாம் என் பேரில் இப்போ நீ செய்கிற அப்படின்னு நான் சொன்னேன். யார் பேசுற மாதிரி தெரியல அவனுக்கு. அவர் செத்துட்டாருன்னு புதைச்சிட்டாங்க, அவர் ஜீவன் எனக்கு வந்துருச்சு. அவர் சொல்றாரு, என்ன புதைச்சிட்டீங்கடா, நான் செய்யற வேலையை